இளைஞர்களின் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்பை நனவாக்கும் வகையில் எந்தவித உத்தரவாதம் வட்டியில்லாமல் ரூ.5 லட்சம் முதல் ரூ.10 லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டத்தை மாநில அரசு வருகின்ற 26ஆம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது. இளைஞர்களின் வேலைவாய்ப்பு கனவை நனவாக்க எம்.எஸ்.எம்.இ. துறை முக்கிய மந்திரி யுவ உத்யமி விகாஸ் அபியான் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இளைஞர்கள் தொழில் தொடங்குவதற்கு 4 ஆண்டுகளுக்கு வட்டி மற்றும் உத்தரவாதமின்றி ரூ.5 லட்சம் வரை கடன் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்டத்திலும் பொருளாதார வல்லுநர்கள், சி.ஏ.க்கள் மற்றும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு விண்ணப்பித்தது முதல் செயல்படுத்துவது வரை பணியமர்த்தப்பட்டுள்ளனர். முதல்வர் இந்த திட்டத்தை ஜனவரி 24ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறார். முக்கிய மந்திரி யுவ உத்யமி விகாஸ் அபியான் வெற்றி பெற எம்.எஸ்.எம்.இ. துறை தயாராகி வருகிறது. நிர்வாக மட்டத்தில் அமைப்பை மேம்படுத்துவதிலும் முடிந்தவரை பலரை சென்றடைவதிலும் இத்துறை முழு கவனம் செலுத்துகிறது. அரசின் இந்த திட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால் அதற்கான முழு ஏற்பாடுகளையும் துறை செய்துள்ளது. இந்த திட்டத்திற்கு ஆர்வமுள்ள விண்ணப்பதாரர்கள் துறையின் இணையதளமான msme.up.gov.in இல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எந்த தொழிலை தொடங்குவது என்று உங்களால் முடிவெடுக்க முடியவில்லை என்றால் அதற்கான தீர்வையும் துறை வழங்கியுள்ளது. இளைஞர்களுக்கு உதவும் வகையில் 400 திட்ட அறிக்கைகளும் சுமார் 600 வணிக யோசனைகளும் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த யோசனைகளில் நீங்கள் ஒரு தொழிலையும் தொடங்கலாம். சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் எம்.எஸ்.எம்.இ. மேம்பாட்டுத் துறையின் முதன்மை செயலர் அலோக் குமார் கூறுகையில், இந்த திட்டத்தை முழுவதுமாக ஆன்லைனில் செயல்படுத்த முதல்வர் யோகி ஆதித்யநாத் விரும்புகிறார். இதன்படி இத்திட்டத்தை முழுமையாக ஆன்லைன் ஆக்கியுள்ளது துறை. எங்கும் தேர்வு முறை இல்லை. இளைஞர்களை தொழில் முனைவோருடன் இணைக்க சி.ஏ.க்கள் மற்றும் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் துறை மூலம் நியமிக்கப்பட்டுள்ளனர். திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதில் இருந்து அதை இயக்குவதற்கு இளைஞர்களுக்கு உதவுவார்கள். இது தவிர தொழில் முனைவோருக்கு உதவுவதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 முதல்வர்கள், கூட்டாளிகள் மற்றும் கணினி ஆபரேட்டர்களை எம்.எஸ்.எம்.இ. துறை நியமிக்க உள்ளது. இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்க வல்லுநர்கள் நியமிக்கப்படுவது மாநிலத்தில் இதுவே முதல் முறை. இத்திட்டம் 2 கட்டங்களாக இத்துறை செயல்படுத்தியுள்ளது. முதல் கட்டத்தில் எடுக்கப்பட்ட அசல் பேனல் வட்டியை முழுவதுமாக திருப்பி செலுத்தினால் பயனாளி 2ஆம் கட்டத்திற்கு தகுதி பெறுவார். இதற்கு பிறகு அவர் 10 லட்சம் வரை ஒரு திட்டத்தை அமைக்க கடன் பெற முடியும். 7.5 7.5 லட்சம் வரையிலான கடனுக்கு 3 ஆண்டுகளுக்கு 50% வட்டி மானியம் வழங்கப்படும். ஜனவரி 24ஆம் தேதி உத்தரப்பிரதேச தினத்தன்று இந்த திட்டத்தை முதல்வர் யோகி ஆதித்யநாத் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார்.